அரை கிலோ சிக்கனில் அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கணும். அரை முடி தேங்காயை பால் பிழிஞ்சு அதையும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். 2 கட்டி வெங்காயம், ஒரு பெரிய துண்டு இஞ்சி மிக்ஸி ஜாரில் போட்டு அதுவும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கூடவே 4 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா போட்டு அது தனியாக அரைச்சி வச்சுக்கணும். இங்கே அரை கட்டு கொத்தமல்லி, ஒரு கை புதினா அதையும் எடுத்து அறுத்து வச்சுக்கிட்டு வானலில் எண்ணெய் ஊற்றி குக்கரில் 2 ஸ்பூன் நெய்யை போட்டு பட்டை 4, கிராம்பு 6, மராட்டி மொக்கு, ஏலக்காய் ஒரு 7 எல்லாத்தையும் எடுத்து போட்டு பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு வதக்கி 4 பெரிய வெங்காயத்தையும் போட்டு மூணு பச்சை மிளகாயும் போட்டு, நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா நிறையா போட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு பச்சை வாசம் போகிற வரலும் நல்லா வதக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி, தக்காளி, புதினா அதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கி விடணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா அதுவும் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கினோடனே நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன், நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகாத்தூள். இது பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சது பிரியாணி மசாலா அது 2 ஸ்பூனு, தயிர் ஒரு 50, எலுமிச்சம்பழம் 1 எல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கி விட்டு கழுவி வைக்கிற சிக்கனை எடுத்து அதிலே போட்டு நல்லா வதக்கி விடணும். அதோட உப்பு ஒரு கை தேவைக்காக போட்டு நல்லா வதங்குற வரலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே பாசுமதி அரிசியை 3 டம்ளர் அதையும் எடுத்து கழுவி அது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டு தேங்காய் பாலோட தண்ணி 3 டம்ளர் போட்டு 5 டம்ளர் 3 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி போட்டு கிண்டி விட்டு அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் 1 ஸ்பூன் நெய்யும் போட்டு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சம் கிண்டி விட்டு மூடி விட்டு ஒரு சவுண்டு வந்தோடனே எடுத்தால் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி.